உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னமும் பிதாவினுடைய தயவும் இரக்கமும் கிருபையும் ஆவியானவருடைய அந்த முத்திரையும் அவரை தேடும் ஜனமான உங்கள் எல்லோர் மேலும் நம் எல்லோர் மேலும் இறங்குவதாக. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்போது ஜலம் தண்ணீர் அமர்ந்தது. தேவனாகிய கர்த்தர் நோவாவையும் அவருடைய மனைவி, அவருடைய 3 மகன்கள், 3 மருமக்குமார், 8 பேரை மாத்திரமல்ல, அந்த பேழையில் நோவோடு இருந்த எல்லா விதமான மிருகங்களையும் நினைத்தார். அவருடைய விளைவு, அந்த பேழை சூழ்ந்திருந்த வெள்ளம் விலகி போகும்படி தேவன் செய்தாராம். அந்த பேழை தண்ணீர் நீங்கி பூமியின் மேல் வந்து நின்றது. எத்தனை மகிமை! நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை நினைக்கிற தேவன். நல்லது. தேவன் எதுக்கு நோவாவை நினைத்தார்? என்ன நோவா தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி அவர் சொன்ன சகல காரியத்தையும் அவன் செய்தவன். அவர் சொன்ன சித்தத்தை நிறைவேற்றிய ஒரு ஊழியக்காரன். அவருடைய சத்தியத்தின்படி நடந்த ஒரு உத்தமன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமான உத்தமனமாக இருந்தான். எப்படி? நோவா தேவனோடு நடந்தான். இதுதான் அந்த உத்தம வாழ்க்கை. ஆகவேதான் தேவன் நோவாவை நினைத்தாராம். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும், ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஊழியக்காரையும் தேவன் நினைக்கிறார். உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா விதமான குழப்பங்கள், பலவீனங்கள், நோய்கள், போராட்டங்கள் என்னும் தண்ணீரை ஆண்டவர் விலக்கி விடுகிறார். உங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை அங்கத்தினர்களை தேவன் நினைக்கிறார். நோவாவோடு இருந்த மிருகங்களையும் தேவன் நினைத்தாராம். எவ்வளோ இரக்கமுள்ள தேவன்! ஆமாம் நண்பானவர்களே, கர்த்தராகி தேவன் சொன்னார், பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி நம்ம நினைக்கிற தேவன். ஆகவே நம்மை நினைக்கிற அந்த தேவனை நாம் இந்த நாளெல்லாம் முழு மனதோடு கூட தேடுவோம். அவரை தேட 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 அவருடைய அற்புதமான ஆசீர்வாதம், அபிஷேகம், விடுதலை, ரட்சிப்பு உங்கள் மேல் இறங்கி வரும். உங்களை சூழ்ந்திருக்கிற அனைத்து பொல்லாப்பும் விலகி போடவும் தேவனுடைய பெரிய கிருபையின் ஆசீர்வாதங்கள் உங்களை நிரப்பிக்கொள்ளும். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எங்களை நினைக்கிறீர். கிறிஸ்துவ இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களை நினைக்கிற தேவன். நாங்களும் மறந்த நேரங்கள் உண்டு, ஆனால் நீர் எங்களை நினைக்காத நாளே இல்லை. உமக்கு கோடி நன்றி ராஜா. எங்களை சூழ்ந்திருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அகற்றுகிறீர். அத்தனை எதிரிகளையும் நிர்மூலமாக்குகிறீர். அத்தனை இருளையும் வெளிச்சமாக மாற்றுகிறீர். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.